சக்தி வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிறத பார்த்து பொண்ணு எவ்வளோ சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. உடனே சக்தி வந்து இந்த மாதிரி அவங்க நினச்சி கூட பார்க்கல, இப்படி பண்ணிட்டாங்களே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி லேப்டாப் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி கூட உட்காந்து லேப்டாப்பில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் பார்க்குற வந்து பொண்ணு ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்காங்க. அவங்களால முடிய ரொம்ப டயர்டாக இருக்காங்க. பொண்ணு இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, நீங்கள் போய் படுங்க, சக்தி வந்துடுவார் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி சொல்கிறாங்க. பரவாயில்ல பிரீத்தி, நான் கொஞ்ச நேரம் இருக்கேன். இல்லை பொண்ணு நீ போய் படு, உனக்கும் டயர்டாக இருக்கும்ல, நான் வந்துடுவேன் சீக்கிரம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு பொண்ணையும் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போயிடுறாங்க. பொண்ணுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அப்படியே தூங்கியே போயிடுறாங்க. இங்கே வந்து பிரீத்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்காக தானே இந்த வேலையை நான் பண்ணேன். இப்போ வந்து பொண்ணையும் வந்து சக்தியும் வந்து பிரிஞ்சு தான் இருக்கணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பிரீத்தி வந்து என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. இப்போ பொண்ணையும் தூங்க போயிட்டா, சக்தி மட்டும் தனியாக என் கூட இருக்கான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாவது சக்தி மனசில் நம்மளை பற்றி என்ன யோசிக்கிறான் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி யோசிக்கிறாங்க. உடனே பிரீத்தி வந்து சக்தி இங்கே பாருங்களேன் சொல்லிட்டு கசரை வந்து அந்த கசர் மேலே வந்து அவரோட கையை இருக்கிற கசர் மேலே இவங்க கையும் வைக்கிறாங்க. அப்படியே ஒருத்தர் வந்து பார்க்குற மாதிரி வந்து பார்க்குறாங்க. உடனே கையை பட்டுன்னு எடுத்துடுறாரு சக்தி. சாரி சக்தி அப்படின்றாங்க. பரவாயில்ல அப்படின்றாரு. நகர்ந்து உட்காந்துக்கிறாரு. அடுத்து வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. சரி பிரீத்தி, இந்த ஸ்டாக்லாம் வந்து கரெக்டாக இருக்கல, எந்த பிரச்சனையும் இல்லைலாம் எதுவுமே இல்லை சக்தி அப்படின்றாங்க. சரி ஓகே, இந்த ஒர்க்லாம் கரெக்டாக பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் கிடையாது அப்படி சொல்லிகிட்டே வந்து அந்த வேலை விஷயமா வந்து பேசிகிட்டே இருக்காரு. பிரீத்தி வந்து அதை கவனிக்காமல் அப்படியே சக்தியை வந்து கண்ணு கொட்டாமல் பார்க்குறாங்க. சக்தி ஒரு விஷயம் சொல்லட்டுமான்றாங்க. சொல்லு பிரீத்தி அப்படின்னோடனே, உனக்கு ஞாபகம் இருக்கா சக்தி, இந்த மாதிரி தானே நம்ம அப்போல்லாம் லவ் பண்ணும்போது அழகாக உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், டைமே போகிறதே தெரியாதுல்ல, மணிக்கணக்காக ஃபோனில் பேசுவோம், அப்புறம் நேரில் பேசினாலும் நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது, அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்போம், அதெல்லாம் நினச்சி பார்த்தா அப்படின்றாங்க. உடனே வந்து சக்தி பார்த்து முறைக்கிறாரு. உடனே வந்து பிரீத்தி கிட்ட சொல்கிறாரு, பிரீத்தி போதும், எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. என்ன சக்தி, நான் பேசுகிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னோடனே, இங்கே பாரு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பேச்சு, இந்த மாதிரி வந்து வார்த்தைகள் எல்லாம் வேணாம், பழசு எதுவுமே ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன சக்தி இப்படி சொல்கிற, நம்ம 2 பேரும் அப்படின்னோடனே, இங்கே பாரு, நீ எனக்கு ஃப்ரெண்டு அவ்வளோதான், இப்போது நீ என்னோடய ஸ்டாஃபாக இருக்க, என் மனசில் அவ்வளோதான் இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் பேசாமல் இருக்கிறது தான் நம்ம 2 பேருக்கும் நல்லது அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க பிரீத்தி. நானும் பார்த்துட்ருக்கேன் சக்தி, என்னை ஏன் இப்படிலாம் பேசுகிற, நான் யார் உனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிக்க வராங்க. உடனே கையை எடுக்கிறாரு. பிரீத்தி, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இந்த விஷயம் வந்து பொண்ணுக்கு தெரிஞ்சால் ரொம்ப நல்லா இருக்காது அப்படின்னு நான் அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. என்ன சக்தி இப்படி பண்ணுற அப்படின்னோடனே, வேறு எப்படி பண்ண முடியும், தயவு செய்து போய் படு, இதுக்கப்புறம் இதை பற்றி பேச வேணாம் ப்ளீஸ், பழைய நினைப்பு எதையுமே நீ மனசில் வச்சுக்காமல் இருக்கிறது எல்லாருக்கும் நல்லது, இதெல்லாம் பற்றி அப்புறமா காலைல பேசிக்கலாம், நைட்டில் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்றாரு. இல்லை சக்தி, இதை முடிச்சிடலாம், பரவாயில்ல, நாளைக்கே முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீ கிளம்பு, போய் படுப்போ அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. இதை பார்க்குற பிரீத்திக்கு செம்ம கடுப்பாகுது. போ சக்தி போ, எப்போவுமே நீ எனக்கு தான், அது என்றைக்குமே மாறாது, நீ பொன்னி கூட சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி அங்கேருந்து போகிறாங்க. சக்தி வந்து உள்ளே வராரு. பார்த்தா வந்து பொன்னி குழந்த மாதிரி அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது சக்திக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் தோணுது. பொன்னியை அப்படியே பார்த்து ரசிக்கிறாரு. சாரி பொன்னி, என்னை மன்னிச்சிடு, நான் உங்ககிட்ட எவ்வளோ சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் எதுவுமே சொல்ல முடியல, ஏன்னு எனக்கே புரியல, ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல, சாரி பொன்னி, ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், கூடிய சீக்கிரம் நம்ம ரொம்ப ஒன்றா சேர்ந்து வாழ்வோம், உங்ககிட்ட நான் என்னோட விருப்பத்தை கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பொன்னியை பார்த்துட்ருக்காரு சக்தி.